வணக்கம் சார். சனிய பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க. அப்படி சனி என்னதான் கெடுதல் பண்ணும்? சனினாலே எல்லாருமே பயந்து சாவுறாங்க. ஏன்னே தெரியல. சனின்ற கிரகம் நல்ல விஷயங்களையும் குடுக்கும், கெடுதலான விஷயங்களையும் குடுக்கும். சனின்னா என்னன்னா மந்தம், ஸ்லோ அந்த மாரியான விஷயங்கள் இருக்கு. அதனால அந்த உயிர் பற்றான விஷயங்கள் இப்ப லக்னத்தோட தொடர்பு இருந்ததுன்னா, 3ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கு, இல்ல 5ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கு, இல்ல 7ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கு, இல்ல 9ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கு, இல்ல 11ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கு. இந்த மாரி உயிர் பற்றான பாவங்களோட சனி தொடர்பு இருக்கும்போது, அந்த உயிர் பற்றான விஷயங்கள்ன்றது ஒரு ஹியூமன வந்து இயக்கக்கூடிய விஷயங்கள். எண்ணம், சிந்தனை, குழந்தை, ஆழ்ந்த அறிவு, மன வாழ்க்கை, நம்பிக்கை, சரிங்களா? விருப்பு, வெறுப்பு இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே உயிர் பற்றான விஷயங்கள். இந்த உயிர் பற்றான விஷயங்களுக்கு சனி தொடர்பு கொள்ளும்போது, இந்த உயிர் பற்றான விஷயங்கள கொஞ்சம் ஸ்லோ பண்ணும். ஜாதகத்துல சனிய வச்சே பேச மாட்டேங்கிறாங்க எல்லாமே. இந்த கோச்சார சனின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதாவது அவனுக்கு சனி தசையுமே நடக்காது. சனி புத்தியுமே நடக்காது. ஆனா அவன் 7.5 சனி வந்துருச்சு. அதுவும் வந்து பிறந்த நட்சத்திரத்துக்கு வச்சு பார்த்துட்டு இருப்பான். இப்ப சிம்ம ராசிக்கு வந்து எனக்கு வந்து மீனத்துல சனி இருக்கிறாரு. அதனால அஷ்டம சனி ஓடுது. ஐயோ! எனக்கு அஷ்டம சனி வருது. எனக்கு எனக்கு என்னமோ ஐய்யயோ! என் ஜோசியர் சொல்ட்டாரு. எனக்கு இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு பயந்து சாவாங்க. அந்த ஒரு சில ஜோசியர் என்ன சொல்றாங்கன்னா, அஷ்டம சனி வந்திருக்கு. நீ உடனே சனீஸ்வரன் கோயிலுக்கு போன்னு ஒரு ஜோசியர் சொல்லுவாங்க. ஒரு சில ஜோசியர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து போகாத அப்டின்னுவாங்க. இதுல எது உண்மை? ஃபர்ஸ்ட் நீங்க சனி பெயர்ச்சி பார்க்கறது கரெக்ட்டா? சனி பெயர்ச்சி நீங்க பார்க்கறதே தப்பு. ஃபர்ஸ்ட் ஜென்ம ராசிக்கு சனியோட பெயர்ச்சியை பார்க்கவே கூடாது. லக்னத்துக்கு தான் பார்க்கணும். அது ஒண்ணு. செகண்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு தசா புத்தி சனி தசையோ சனி புத்தியோ நடக்கணும். அப்பதான் கோச்சாரத்துல சனியோட மூவ்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். இது ரெண்டுமே நடக்காம எல்லாரும் சனி 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 சனின்னு பயந்து சாவுறாங்கப்பா. அப்படிலாம் இருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ரூல்ஸை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க. ஜோதிடத்துக்கு நிறைய விதிகள் இருக்கு. அது விதிகளுக்கு அப்பாற்பட்டு போய் தேவையில்லாம போய் எதுலயா போய் மாட்டிக்கிட்டு பரிகாரம் பண்றேன் அதை பண்றேன்னு ஏமாந்திட்டு அப்புறம் இது நடக்கல அது நடக்கலன்னு ஜோசியக்காரனை தப்பு சொல்லக்கூடாது. மக்கள் தான் விழிப்புணர்வா இருக்கணும். நீங்க ஜோசியக்காரங்க எல்லாம் சொல்றதுலையும் கேட்கக்கூடாது. அடிப்படையே தெரிஞ்சுக்குங்க. அதுக்குதான் நான் இந்த கஷ்டப்பட்டு இந்த வீடியோ போடுறேன். சனி வந்து நல்லதும் செய்யும் கெடுதலும் செய்யும். லக்னத்துக்கு பாருங்க. உங்களோட தசா புத்தி சனி தசை சனி புத்தி நடந்தா சனியோட கோச்சாரத்தை பாருங்க. மற்றவங்க எல்லாம் சனி தசையை பத்தி சனி பயிற்சியை பத்தி கவலைப்பட வேண்டாம். அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, மங்கு சனி, பொங்கு சனி, கொங்கு சனி எல்லா சனியும் போட்டு ஏமாறாதீங்க. இந்த வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.